கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஜம்பை கிராமத்தில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் மதிய உணவு சாப்பிட்டு சுமார் 80க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் திருவண்ணாமலை அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் குருதண்டபாணி வழங்கிட கேட்கலாம். குருதண்டபாணி, வணக்கம். சிகிச்சை பெற்று வரக்கூடிய மாணவ மாணவிகளுடைய தற்பொழுதைய நிலை என்னவாக இருக்கிறது? இதன் முழு பின்னணி என்ன? கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஜம்பை கிராமத்தில் அரசு நடுநிலைப் பள்ளி இயங்கி வருகிறது. இந்த பள்ளியில் சுமார் 135 மாணவ மாணவிகள் படித்து வருகிறார்கள். இவர்கள் இன்று மதியம் உணவு உட்கொண்டுள்ளார்கள். அந்த உணவில் பள்ளி இருப்பதாக மாணவ மாணவிகள் தெரிவித்துள்ளார்கள். மேலும் அந்த உணவை உட்கொண்ட மாணவ மாணவிகளுக்கு தலைவலி மற்றும் வாந்தி ஆகியவை ஏற்பட்டதை அடுத்து சுமார் ஒரு 41 மாணவர்கள் மற்றும் 40 மாணவிகள் மற்றும் அந்த உணவை உட்கொண்ட பள்ளி மாணவிகளின் பெற்றோர்கள் 4 பேர் என 85 பேர் திருவண்ணாமலை அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார்கள். தற்போது அவர்களுக்கு மருத்துவக் குழுவினர் தீவிரமாக சிகிச்சை அளித்து வருகிறார்கள். மேலும் பாதிக்கப்பட்ட மாணவ மாணவிகளை திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் கல்பகராஜ் நேரில் ஆய்வு செய்து அவர்களுக்கு உரிய சிகிச்சைகள் அளிக்கப்படுகிறதா என்றும் மேலும் மேற்கொள்ள வேண்டிய சிகிச்சைகள் குறித்தும் கேட்டறிந்தார். தற்போது இந்த சம்பவம் இந்த பகுதியில் மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி குருதண்டபாணி. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கர்ணன் தினமும் இரவு 7 மணிக்கு காண தவறாதீர்கள்.